வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாகவே நம்மளுடைய 2 லைன் ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த 2 லைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் லைன் அண்ட் ஆரஞ்சு லைனை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பர்பிள் லைனை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் பர்பிள் லைனில் என்ட்ரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆரஞ்சு லைனை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது 2 லைனுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2 லைன் மெத்தட் அப்படின்ற மாதிரி நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 லைன் மெத்தடுன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நம்பர் கால்குலேஷன் மெத்தடு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸு அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாகவே நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மெத்தட் மூலிமா நம்ம ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னாக்கா நமக்கு ட்ரெண்டு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்காக தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1:2 ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ட்ரேடும். சம்டைம்ஸ் எஸ்எல்லும் அடிக்கும். அந்த எஸ்எல்லையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி அடுத்த ட்ரேட்லேயே நம்ம ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு நாள் 2 நாள் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு அடுத்த 2 நாளில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா நம்மளது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா 1:2 ரிஸ்க் ரேஷியோவில் வரும். 1:2 ரிஸ்க் ரேஷியோன்ற போது வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட்டு 10 ட்ரேடுக்கு 2 ட்ரேடு லாஸ் ஆனால் கூட 8 ட்ரேடு வந்து நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். அந்த பேசிக்ஸில் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டு ஜூலை வரைக்கும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த்து தான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன் எத்தனை நாள் நமக்கு எஸ்எல் ஆகிருக்கு, எத்தனை நாள் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு, ஓவராலாக அந்த மந்தில் வந்து என்னென்ன ஆயிருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 110 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருப்போம். இதில் ரீட்ரேஸ்மெண்ட் 1 அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லைனை வந்து நம்ம பேஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டு நமக்கு 110 பாயிண்ட் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போது ஸ்பாட் ஷாட்டில் வந்து 110 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா ப்ரீமியமில் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மெத்தடு படி 30 பாயிண்ட்ஸ் நம்ம எடுப்போம் ரெகுலராகவே. இப்போ இது 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாகவே கொடுத்துருக்கோம் இந்த ட்ரேடு. அப்போ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டும் வந்து ஒரு நல்ல ட்ரேடாக அமைஞ்சுது. அதுக்கடுத்தது ஒரு 2 நாள் லீவுன்றதுனால நமக்கு ஆகஸ்ட் 4லேருந்து ட்ரேட் பண்ணோம். இப்போ ஆகஸ்ட் 4லேருந்து ட்ரேடு எடுக்கும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு க்ளீனாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் 2லேருந்து ஒரு 156 பாயிண்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய பவர். இந்த லைன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா ரியாக்ட் ஆகும். நம்ம அதை கரெக்டாக அந்த ட்ரெண்டு படி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளில வர வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ இண்டிகேட்டர் இருக்கிறதுனால பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இண்டிகேட்டரையும் கொடுத்துருவோம், லைஃப் டைம் அசஸ் கொடுத்துருவோம். அதே போல் எனி டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் வந்து நமக்கு எல்லாருக்குமே சொல்லித் தருவோம். இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இப்போ செல் இண்டிகேஷன் கிடச்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்பிள் லைனில் வந்து நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் பட் அந்த பர்பிள் லைனில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வராமல் இது ஆரஞ்சு லைன்லேயே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி வரா மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அதனால் அந்த இடத்துல நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இப்போ அன்றைக்கி நம்ம 1:2 ரிஸ்க் ரேஷியோ வச்சுருந்தோம். பட் அது வந்து அன்றைக்கி 70 பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருந்தாலே நமக்கு ப்ரீமியமில் வந்து நம்ம எதிர்பார்க்குற 30 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ அன்றைக்கி ஒரு நல்ல சக்ஸஸான ட்ரேடு தான். அதே போல் ஆகஸ்ட் 6 வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அதே தான். பர்பிள் லைனில் வந்து நமக்கு இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. பட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரஞ்சு லைனில் தான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இப்போ அங்கேருந்து 87 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே போல் ஆகஸ்ட் 7 வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அதே தான். இப்போது அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அங்கே வரும்னு வெயிட் பண்ணியிருந்தோம். பட் அந்த இடத்துக்கு வராமல் நமக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த முன்னாடியே எடுக்கிறது எப்படின்றத நம்ம சொல்லித் தருவோம். இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 104 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. சேம் ஆல்மோஸ்ட் அதே தான். இப்போது ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி அங்கேருந்து ஒரு 98 பாயிண்ட்ஸ் 8ஆம் தேதியும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதமும் கண்டினியூவாக வந்து நம்ம ப்ராஃபிட்டு ஜேர்னியில் தான் போயிட்டுருக்கோம்.
ஆல்மோஸ்ட் 11ம் ஆகஸ்ட் 11ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதே போல் ஆகஸ்ட் 12ம் வந்து ஒரு செல் இண்டிகேஷன் நம்ம கிடச்சிருக்கு ஆரஞ்சு லைனில். பட் இந்த செல் இண்டிகேஷன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி நமக்கு ஒரு 70 பாயிண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. காலையிலேயே நமக்கு இந்த ட்ரேட் முடிச்சிருப்போம் நம்ம மோஸ்ட்லி. அதே போல் 13ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் ரீட்ரேஸ்மெண்ட்டு என்ட்ரி தான். ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து அழகாக 116 பாயிண்ட் நமக்கு போயிருக்கு. இப்போ பையார் செல்லுன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிடுவோம் நம்ம மெத்தடில். அதுதான் விஷயமே. இப்போ அந்த லைன்ஸில் வந்து நல்லா ரியாக்ட் ஆகும், பக்காவாக ரியாக்ட் ஆகும். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நோ ட்ரேடு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ட்ரேடே கிடையாது. ஏன் அப்படின்னா வைடர் ரேஞ்சு வந்ததுனால நம்ம ட்ரேடை மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி வைடர் ரேஞ்சு பர்பிள் லைன் வருங்க எவ்வளோ வைடராக இருக்குது, அந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஓரளவுக்கு மீடியமான லைன்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ட்ரேடு பை ட்ரேடு கிடச்சி ஒரு 72 பாயிண்ட் கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதே போல் 20ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 88 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்து. இப்போ ஸ்பாட் ஷாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மெத்தடை சொல்லியிருக்கோம். பட் ப்ரீமியமில் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். அது வந்து நம்ம எப்படி எடுக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணுன்றதெல்லாம் வந்து கோர்ஸ் எடுக்கும் போது நம்ம சொல்லுவோம். சேம் அதே போல் வந்து ஆகஸ்ட் 21 அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு என்ட்ரி, பட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த என்ட்ரி. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வைடராக ஆக்டிவேஷன் கொடுத்துருக்கு. பட் அன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ட்ரேடு தான். அதே மாதிரி ஆகஸ்ட் 22ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ட்ரேடு செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 112 பாயிண்ட்டு. என்னென்னா நமக்கு இண்டிகேஷன் கிடச்சிச்சினா கூட அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுதான் வந்து இந்த ட்ரேடிங்கோட மித்து அதுதான். அது அவசரமாக நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா நம்மளை யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரேடிங் ஃபீல்டு. அதே மாதிரி ஆகஸ்ட் 25 வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 107 பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லா நாளையுமே நமக்கு க்ரீனில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில். அதே மாதிரி ஆகஸ்ட் 26 வந்து ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சி 89 பாயிண்ட்ஸு. ஆகஸ்ட் 28 வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 109 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். க்ளீனான என்ட்ரி பக்காவாக வந்திருக்கு பாருங்கள். 29 ஆகஸ்ட் 29ஆம் தேதி மட்டும்தான் ஒரே ஒரு ட்ரேடு லாஸு. அந்த லாஸையும் வந்து அதுக்கு அடுத்த ட்ரேடில் நம்ம ரெக்கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா அந்த ட்ரேடை முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செல் இண்டிகேஷன் கிடச்சி க்ளீனாக செல் ஆகிடுச்சு மார்க்கெட்டு 87 பாயிண்ட்ஸு. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் சார்ட்டே மிங்கல் பண்ணி பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். அதை நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா கற்றுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி யாருக்குன்னா தேவை இருக்குனாக்கா கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.